கும்பம் ராசிக்கான இந்த வாரம் டேரோ ரீடிங் 3 நவம்பர்லேருந்து 9 நவம்பர் வரைக்கும் இந்த ரீடிங் பொருந்தும். ஓகே, ஸோ உங்கள் மேஜர் சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட் இந்த வாரம் எஜுகேஷன். ஏதோ விஷயம் கற்றுக்க போகிறீங்க, தெரிஞ்சுக்க போகிறீங்க, நிறைய அனலைஸ் பண்ண போகிறீங்க, படிக்க போகிறீங்க, ஃபர்தர் ஸ்டடீஸ் பண்ணுற ஒரு சில பேர் இருக்கலாம். இல்லாட்டி ஒரு சில பிஸ்னஸ் லைனில் இருக்கீங்க, க்ரியேட்டிவிட்டி லைனில் இருக்கீங்கன்னா அந்த ஒரு மேல் படிப்பு, மேல் அப்கிரேட், க்ரியேஷன், இந்த மாதிரி ஃபோக்கஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ப்ராக்ரெஸ் இருக்க போகுது. கும்பம் இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் நிறையவே ப்ராக்ரெஸ் இருக்குது. சேஞ்ச், அப்கிரேட் அண்ட் ஆல்சோ மூவ் ஆன் எனர்ஜி, மூவிங் ஃபார்வர்ட் பார்த்தோம். அண்ட் தனியாக மூவ் ஆன், ஏதோ ஒரு சுச்சுவேஷன்லேருந்து மூவ் ஆன் பண்ண போகிறீங்க. ஏதோ ஒரு ஸ்டக் எனர்ஜி இருக்குது அப்படின்னா அது மூவ் ஆன் ஆக போகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் எனர்ஜிக்கு நான் வருவேன். ரிலேஷன்ஷிப் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நியூ ரிலேஷன்ஷிப் வர்றதுக்கு அதிகம் சான்சஸ் இருக்குது. அண்ட் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் தள்ளியே இருக்கீங்க, தள்ளி இருக்க போகிறீங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்துல நீங்கள் தள்ளி இருக்கணும் அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு கும்பம் கொடுக்கல் வாங்கல், ஹெல்ப், இது நீங்கள் யாருக்கும் ஒரு சில உதவி செய்கிறதா பிளான் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இந்த வாரம் ஏதோ ஒரு டொனேஷன், சேரிட்டி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அமையும். அப்படி இல்லைன்னா யாரும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. நிறைய குழப்பம், உங்களுக்கு ஒரு சில விஷயம் தெளிவு வந்துருச்சு. பட் ஆனாலும் இந்த ஒரு சில விஷயம் நடக்குமா நடக்காதான்ற ஒரு குழப்பம். பட் நைட் டைம்ஸில் நீங்கள் ரொம்ப இதை பற்றி யோசிக்கலாம். நைட்டே உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ ஏஸ் ஆஃப் கப்ஸ், நியூ பிகினிங். முதல் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். ஸோ ரிலேஷன்ஷிப், நியூ ரிலேஷன்ஷிப், இல்லாட்டி நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஏஞ்சல் பார்த்தோம். அந்த ஒரு ஏஞ்சல் அம்பு விடுது. ஸோ உங்களுக்கு ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி ஒரு ரிலேஷன்ஷிப் ரீயூனியன் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வாரம் ஏதோ ஒரு விஷயம் மேனேஜ் பண்ண முடியுமா, என்னால் பண்ண முடியுமா, பண்ண முடியாதான்ற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் அந்த ப்ராப்ளம், அந்த ஒரு சிச்சுவேஷன், அந்த ஒரு பர்சனை கரெக்டாக ஹேண்டில் பண்ண போகிறீங்க. பீஸாக சமாளிக்க போகிறீங்க, ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, பவர் இருக்குது. ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் கார்ட் இது ஸ்டே அவே நம்ம பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒரு சில ப்ரெஷர், ஒரு சில தடைகள், ஒரு சில சிச்சுவேஷனில் தடுமாற்றம் இருக்க போகுது. இது நான் எப்படி, என்னடா எதை தொட்டாலும் இந்த ஒரு பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படி வந்துட்டு போகும். பட் ரொம்ப செவ்வியராக தெரியல, கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. பட் விழுவில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வாரம் ஏதோ ஒரு புது திருப்பம் நடக்க போகுது. பழைய பேட்டர்ன் நீங்கள் இல்லை, அந்த ஒரு ஓல்ட் பேட்டர்ன்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஸோ நம்ம அதை பார்த்து ரொம்ப மூவ் ஆன், அப்கிரேட், ப்ராக்ரெஸ் எனர்ஜி அதிகமாக இருக்குது. இது முன்னுக்கு ஸ்டக் எனர்ஜியில் இருக்கீங்க. இந்த வாரம் உங்களுக்கு பிகினிங்கில் ஒரு சில ஸ்டக் எனர்ஜி இருக்கும். அதை எடுத்து நீங்கள் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. பட் ஆனாலும் அந்த ஒரு நியூ பிகினிங் இதுக்கு அங்கிட்டு உங்களுக்கு அமைய போகுது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்குது. ஒரு சில விஷயம் முடிவுக்கு வந்துடுச்சு, ஒரு சில விஷயம் தொடங்க போகுது. அப்படின்னா அந்த ஒரு சில விஷயம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் லைஃப்பில் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஸோ மூவ் ஆன் பண்ண வேண்டிய இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது உங்களுக்கு.